சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல இப்ப பிரியங்காவுக்கு பதிலா லட்சுமி பிரியா அவங்க ஆங்கரா வந்திருக்கூடிய விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. இதுக்காக சில பேர் லட்சுமி பிரியாவை பத்தி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கமெண்ட்ஸுக்கு லட்சுமி பிரியா அவங்க ஸ்டைல்ல பதிலடியும் கொடுத்திருக்காங்க. கடந்த வாரம் பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா கணவர் வசி கூட சேர்ந்து இப்ப அவங்க ட்ரிப்பு போறது, ஃபேமிலி ஒர்க்கை பார்க்கறது சொல்லி பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துல என்னவோ தெரியல, பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஷோஸ்க்கு இப்ப அவங்களுக்கு பதிலாக வேற ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வாரம் நடக்கக்கூடிய வீக்கெண்ட் எபிசோட்ல மாகாப்பா கூட சேர்ந்து பிரியங்காவுக்கு பதிலா மகாநதி சீரியல்ல காவேரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய லட்சுமி பிரியா அவங்க தான் ஹோஸ்ட் பண்றாங்க. அதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் டிவியை பிரபலமான சேனல் தரப்பு ஒருத்தவங்க விலைக்கு வாங்கிட்டதாகவும், கோபிநாத் தொகுத்து வழங்கக்கூடிய நீயா நானா, அதே மாதிரி பிரியங்கா தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சில ஷோஸ்ல இருந்து பிரியங்காவை எடுத்துட்டாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிகல் நியூஸ் மேகசின் பார்த்திருந்தோம். அதை பத்திலாம் இது வரைக்கும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வரல. ஆனா அதை வந்து உறுதிப்படுத்துற விதமா இப்ப சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல பிரியங்காவுக்கு பதிலாக லட்சுமி பிரியா வந்தக்கூடிய விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்து நிறைய பேர் லட்சுமி பிரியா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும், இன்னும் நிறைய பேர் பிரியங்கா அளவுக்கு வராது, மாக்கப்பா பிரியங்கா இவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற லெவலாக இருக்கும். அந்த சூப்பர் சிங்கர் ஷோவை பாட்டு அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிறது பிரியங்காவை தவிர வேற யாரையும் கொண்டு போக முடியாது. அவங்க டிஜே பிள்ளை கூட வந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டிலாம் வேற லெவலில் இருக்குங்கிற மாதிரியும் சில விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு லட்சுமி பிரியா இப்போ அவங்க ஸ்டைலில் ரொம்ப கூலாக பதில் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாகவே பிரியங்கா அக்கா அளவுக்கு நான் வந்து ஆங்கரிங் பண்ண முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ரசிகர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். மகாநதி சீரியலில் காவேரி கதாபாத்திரத்தில் உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தணும்னோ அந்த அளவுக்கு ஒரு ஆங்கரா என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக வச்சுக்க முடியுமான்னு தெரியல. பிரியங்கா அக்கா அளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். என்னோட ஹோஸ்ட் வந்து என்னோட ஆங்கரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காம ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க? இந்த ஒரு வீக்கெண்ட் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிரியங்கா அக்கா அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காங்க. ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் பிரியங்கா அக்கா இங்கே வரல. அந்த பீக்கா அனுப்பின வீக்கா தான் நான் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப காமெடியாகவும் பேசியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்களை பற்றி எக்கச்சக்கமான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே காவேரி அவங்களோட வச்சு பார்க்கும்போது, அதாவது லட்சுமி பிரியா அவங்களோட வச்சு பார்க்கும்போது, பிரியங்கா இப்போ வந்து மேரேஜ் ஆகிட்டதால அவன் ஹனிமூன் போகிறது, ட்ரிப்பு போகிறது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் அவங்க பிஸியாக வந்துட்டு இருக்காங்க. அதனால கூட ஒரு 2-3 வீக்கெண்ட் பிரியங்காவுக்கு பதிலாக லட்சுமி பிரியாவை கூட ஆங்கரிங்காக வர வச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஷோஸ், கோபிநாத் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நீயானா ஷோ, இந்த மாதிரி ஷோ எல்லாமே இனிமேல் விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகாது. அந்த ஷோவெல்லாம் தூக்கிட்டாங்க. கோபிநாத் அப்புறம் பிரியங்கா 2 பேருமே விஜய் டிவி விட்டு வெளியிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் பரவிட்டு இருக்கு. அதுக்கும் இப்போ லட்சுமி பிரியா வந்து சூப்பர் சிங்கரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.